இப்போ கீழே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிட்டு இருக்கிற மற்றவங்கெல்லாம் நின்று அவனை தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, அவன் போயிட்டே இருப்பான். ஒரே ஒரு இடத்துல தான் ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் நின்று விழுந்தவங்களை தூக்கி விட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? The mentally challenged, differently enabled children, அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பல நாள் பயிற்சி கொடுத்து ரன்னிங் ரேஸ்ல ஓட வச்சாங்க. அந்த பிள்ளைகளை அந்த ஆசிரியர்கள் ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே ஓடணும், இந்த லைன்லயே ஓடணும், அங்க இங்க போக கூடாது. அங்க பாரு, அங்க ஒரு கயிறு கட்டிருப்பாரு, அங்க போய் யார் முதல்ல நிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பெரிய கப்பு கொடுப்போம். பல நாள் பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு. அப்பா அம்மாக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க நடக்கிறதே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் சார். அது ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்ல, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. விசில் ஊதியாச்சு, இந்த பிள்ளைங்க வந்து நல்லா செஞ்சாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை விழுந்துருச்சு சார். பாருங்களேன், பாக்கி எல்லா பிள்ளைகளும் நான் தான் முதல்ல போய் கப்பு வாங்கணும்னு எதுவுமே நினைக்கல. எல்லாம் திரும்பி வந்து இந்த விழுந்த பிள்ளைய தூக்கி விட்டுட்டு அது எழுந்த பிறகு எல்லாம் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்குது. நாம அவங்களே மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நம்ம பார்த்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களுடைய பெருந்தன்மை வார்த்தைகளால் அதை சொல்லாமல் இருக்கிறார்கள். அப்படித்தானே? இப்போ சில கவிதைகள் நாம் போகிற பாதையையே மாற்றி வாழ்க்கையை சந்திக்க வைக்கின்றன. விழுந்த கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை, வண்ணதாசனுடைய கவிதை. எங்கனாச்சு திருநெல்வேலிக்காரர் அவர், நானும் திருநெல்வேலி தான். அதனால அவருடைய கவிதைகளை படிக்கிற போது கூடுதலாக அது மனம் வீசுவதாக எனக்கு தோன்றும். ஒரு கவிதை எழுதுறாரு, நான் சொல்றேன் பாருங்க. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. புரியுதானே? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. அதற்கு பிறகு ஒரு முறை கூட தான் விழுந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இத்தனை நாள் மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்தோமே என்ற தன்னிறக்கமும் இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுப்போடு பார்க்கவில்லை. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல் என்று வண்ணதாசன் கவிதையை முடித்தார். இந்த கவிதை எதை பற்றியதுன்னு நினைக்கிறீங்க? வண்ணதாசன் அண்ணாச்சிக்கு வேற வேலை இல்லை. அவர் எப்ப பாரு பூவை பத்தி, இலைய பத்தி, இதுதான் அவர் ஏது. இது பூவை பற்றிய கவிதையா என்றால் பூவை பற்றிய கவிதை தான். ஆனால் இது பூவை பற்றிய கவிதை மாத்திரம் அல்ல. இது ஒரு உயரத்திலிருந்து விழுந்து விட்டவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கவிதை. இப்ப அந்த கவிதையை திரும்ப சொல்றேன். அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணிலே அமர்ந்தது. விழுந்த பிறகு ஒரு முறை கூட அந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்து விட்டோமே என்ற தன்னிறக்கமும் அதற்கு இல்லை. தன்னுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன சில எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுமையோடு தான் பார்த்தது. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல. இப்ப பாருங்க, வாழ்க்கையில் சில நிலைகளிலிருந்து விழுகிற போது அந்த பூவை போல நாம் அங்கதானே இருந்தோன்னு திரும்பி பார்க்காமல் நம்மால் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த பூவை போல நாமும் பெருமைக்கு உரியவர்கள் தான். இப்போ ஒரு இடத்திலிருந்து விழுவோன்னு நினைக்காத சமயத்துல எவனாவது ஒருத்தன் குழி பறிச்சிருப்பான். அநேகமா பக்கத்தில் இருக்கிறவன் தான் பறிச்சிருப்பான். எதிரிகளை எதிர்த்து நான் போராடுகிறேன், இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு ஆங்கில கவிஞன் கவிதை எழுதினான். அப்ப யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, இல்ல நீங்களே கூட விழுந்திருக்கலாம். ஆனா விழுந்த பிறகு எப்படி இருந்தேன் இல்ல, ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஆபீஸ்க்கு திரும்ப போவீங்களா சார்? போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. ரிட்டையர் ஆகி அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி வந்துட்டே இருங்க, நீங்க இல்லாம சீட் போயிடாதீங்க, மானக்கேடு உண்டாகும். கடைசி நாள் பெரிய மாலையெல்லாம் போட்டு பூச்செண்டு கொடுத்து வீடு மட்டும் கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு? திரும்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஒரு இடத்திலிருந்து வந்து விட்டால் வந்ததுதான்.
அந்த இடத்தை நோக்கி மனம் செல்லக்கூடாது, பார்வை கூட செல்லக்கூடாது. அதனால்தான் கல்யாண்ஜி எழுதினாரு, தான் இதுவரை இருந்த கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை என்று எழுதினார் கல்யாண்ஜி. இன்னொரு கவிதை சொல்றேன், இது போகன் எழுதிய ஒரு கவிதை. போகன் அந்த கவிதையில, இது உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கவிதை, அவர் வேற பேசிக்கிட்டே இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கவனிங்க. என்னுடைய அகங்காரம், இது அவரே சொல்றாரு, அதாவது ஒரு கவிஞன் சொல்றான். இந்த கவிஞன் யாரா வேணுமா இருக்கலாம். இந்த கவிஞன் திருநாவுக்கரசராக இருக்கலாம், இந்த கவிஞன் கம்பனாக இருக்கலாம், திருத்தக்க தேவராக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம், பாரதிதாசனாக இருக்கலாம், யாரா வேணா இந்த கவிஞன் இருக்கலாம். ஆனா அத்தனை கவிஞர்களாகவும் நின்று கொண்டு கவிஞர் போகன் இந்த கவிதையை எழுதுகின்றார். என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்ததல்ல என்றே நண்பனிடம். புரியுதுதானே இது? அந்த கவிஞன் சொல்றான். கவிஞர்கள் எல்லாமே ஒரு கெத்தா தானே இருப்பாங்க இல்ல? என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்தது அல்ல என்று நண்பனிடம் சொன்னேன். பின் என்று கேட்டா, அப்ப நண்பன் கேட்டான், நீ அகங்காரம் இல்லாதவன் பான்னு நண்பன் சொல்லல, நீ அகங்காரம் இருக்கிறவன் தான். அப்ப எங்கிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என்னுடைய நேற்றைய துயரங்களில் இருந்து வந்தது, என்னுடைய இன்றைய துன்பங்களில் இருந்து வந்தது என்று. நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் வருமா என்று நண்பன் கேட்டான். புரியுதானே இது? வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா இன்னும் பணிஞ்சுதான் போவோம், இன்னும் பணிஞ்சு, ஐயா ஐயா இனிமே அடிக்காதீங்கய்யா, ஐயா முடியல அப்படிதானே சொல்லுவான். இவன் துன்பங்களிலிருந்து அகங்காரத்தை பெற்றேன் என்றான். அப்ப துயரங்கள் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நான் சொன்னேன், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நான் பதில் சொன்னேன் என்று போகன் சொல்லுகின்றான். என்ன ஒரு அபாரமான கவிதை இல்ல? அந்த கவிதையை இப்படி முடிக்கிறார் போகன். காலனை காலடிக்கு வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயே, ஐயா பேசிட்டு இருந்தார். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். யாரு? 39 வயதுல இருந்த மகாகவி பாரதி. காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எனக்கு எம்மனை பார்த்து மதிப்பே கிடையாது, எனக்கு உன்னை நான் மிதிக்கணும்ன்றார். அது கூட இவர் போய் மிதிக்க மாட்டாராம். எந்த காலடி அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு மகாகவி பாரதி எழுதுறார். நான் உன்னை மிதிக்கணும், நீயா வந்து மிதிய வாங்கிட்டு போய். எப்படி தெரியுமா? ஸ்கூல்ல நாங்க பிள்ளையா படிக்க, நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்த போது, ரொம்ப காலம் முன்னாடின்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. எங்க டீச்சர் என்னை கூப்பிட்டு போய் அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க, உடனே மகிழ்ச்சியா ஓடுவோம். இன்னும் டீச்சர் நமக்கு ஒரு வேலை சொல்லிட்டாலும் நம்ம பெரிய ஆள்னு நமக்கு ஒரு போர்டை தொடைமாங்க, அவ்வளவு பெரிய ஆள் மாதிரி இருக்கும் நமக்கு. போய் அந்த மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிடும், ஓடி போய் குச்சியை உடைச்சிட்டு ஒரு செகண்ட்ல ஓடி வருவான். எதுக்குன்னு நம்மளை அடிக்க. அடிச்சுமா கையை நீட்டினா இந்த அடிக்கிற போது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல பின்னாடி இழுப்போம்ல, நான் அடிச்சா நீ கையை பின்னாடி இழுக்கிறன்னு அதுக்கு 2 அடி. இன்றைக்கு ஆசிரியர்கள் பாவம் கனவுல கூட நினைக்க முடியாது, கனவுல கூட பிள்ளை அடிக்கிறதா நினைக்க முடியாது. அப்படியே தப்பி தவிர அடிக்கலாமா, அடிக்காதுங்க. அடிக்கிறாமா செஞ்சுட்டா உடனே போய் அப்பா அம்மாட்ட சொல்லி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நான் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஏனென்றால் அது எது ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறைகள் மாறிவிட்ட ஒரு தலைமுறை. எந்த காலத்தை எந்த நோக்கத்தை கொண்டும் பிள்ளைகளினுடைய சுயமரியாதையும் தன்மானமும் அவர்களுடைய நெஞ்சும் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த விதிகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா நேற்றைக்கு அப்படி கிடையாது. என்ன அடிச்சாலும் வீட்டுல சொல்ல மாட்டோம். ஏன்? டீச்சர் அடிக்கிற அளவு நீ கெட்டவளான்னு வீட்டுல 2 அடி விழும். டீச்சரை மெதுவா தான் அடிக்கும், அதனால நாம அதை சொல்ல மாட்டோம். இப்போ நாமளே குச்சியை உடைச்சு நாமே அடி வாங்கின மாதிரி இப்ப இந்த யமன் என்ன பண்ணமோ அவனே வந்து பாரதியார் கால் கிட்ட நிக்கணுமா. அவன் அப்படி நின்னப்புறம் இவர் உதைச்சு தள்ளுவார். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன், எந்த கால் அருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை போகன் இந்த கவிதையில பயன்படுத்தி கொண்டு, காலனை காலருகே வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த கவிதையை எழுதிய போது அவன் கையில் காலனா காசு கூட கிடையாது என்று போகன் கவிதையை முடிக்கின்றார். அப்ப கால காலங்களாக கவிஞர்களை
சிந்தனையாளர்களை, புத்தாக்க சிற்பிகளை இந்த சமூகம் எப்படி நடத்தி இருக்கிறது என்றால் ஒரு கொடுங்கோல் தன்மையோடு தான் நடத்தி இருக்கிறது. மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை நினைத்தோ தமிழை ஓதினேன் என்று கம்பன் சொன்னான். யாரு பாற்றணும், அதுவரை அவரை யாரு காப்பாற்றி வந்தார்களோ அல்லது அவனுடைய கவிதைக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த சோழ மன்னனை பார்த்து தான் கம்பன் இதை சொன்னான். அப்ப என்னுடைய கவிதைக்கு, என்னுடைய கவித்திறனுக்கு ஒரு குறைவு வந்தது என்றால், உன்னை அண்டி பிழைக்கிறவன் போல என்னை நீ நடத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் என்ற கவிஞர்களால் தான் தமிழ் இன்றைக்கு இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு கவிதைகளையும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நீங்க வச்சு பாருங்க. முதல் கவிதையில் வண்ணதாசன் ஒரு நிலையிலிருந்து விழுந்து விட்ட போது கூட மனச்சலனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிற கவிதை இந்த பக்கம். வாழ்க்கை உன்னை போட்டு எவ்வளவு அடிச்சு மிதிச்சாலும் நீ அந்த வாழ்க்கையை பார்த்து துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நிமிர்ந்து நின்ற கவிஞர்களை சொல்லுவது இந்த பக்கம் என்றால், இதற்கு நடுவிலே தான் தமிழ் கவிதை என்ற அந்த மகத்தான நெசவு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு கவிதையிலிருந்து எனக்கு ஒரு புதையல் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். வாழ்க்கையை வாழ சொல்லி தருவது கவிதை. நம்ம எத்தனை பேர் கண்ணதாசன் எழுதி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளான அந்த கவிதை இப்போது கேட்டாலும் நிமிர்ந்து நிற்கின்றோம். மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா? இது மட்டும் சாதாரண வரிகளை யார் எழுத முடியும். அடுத்தவர் எழுதுறாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த வரி நமக்கு சொன்னது போலவே இருக்கு. நம்ம வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை நிம்மதி நிலவும்னு சொல்றாரு கண்ணதாசன். என்றால் ஒரு கவிதை வாழ்க்கையே மாற்றி பார்க்கிற ஒரு பார்வையை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. அப்போ ஒரு சொல்லிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு சிறுகதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். எத்தனையோ சிறுகதைகள் நெஞ்சத்துக்குள் அலைமோதுகின்றன. இன்றைக்கு நான் சொல்ல போகிற சிறுகதை எழுத்தாளர் சூடாமணி அவர்களினுடைய ஒரு சிறுகதை. நம்ம இந்த வாழ்க்கையில நிறைய இழந்துட்டோம். சார் அதை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டிக்கொண்டே வந்தார். எவ்வளவு இழந்து விட்ட வாழ்க்கை. யாரோ சொல்றாங்க என்ன சாப்பிடணும்னு, யாரோ சொல்றாங்க நீ இட் இஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப்ங்குது. நம்மள ஏற்கனவே நான் நினைத்தான் இருக்கேன், நீ இதை சாப்பிடு, நீ இதை செய்ய. இப்ப நீங்க சும்மா வாட்ஸ்அப் எடுத்து சும்மாவாது ஒரு 2-3 குரூப்ஸுக்கு அனுப்புங்களேன். ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கேன். இந்த ஃபேமிலி குரூப்னு ஒரு கொடுமை எல்லாருக்கும் இருக்கும். கொடுமைகளில் எல்லாம் பெரிய கொடுமை அது. அதுல இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுனா கம்பல் பண்ணி பிள்ளைங்களையும் ஃபேமிலி குரூப்ல சேர்க்கும். அம்மாக்களுக்கு என்ன தெரியாதுன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தனக்குள்ள ஒரு ஃபேமிலி குரூப் வச்சிருக்கும். இந்த குரூப்ல நீங்க என்ன போஸ்ட் பண்ணாலும் பிள்ளைங்க அதை காரி துப்பி அவங்க தமிழுக்குள்ள பேசிப்பாங்க. சும்மா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்களேன், நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயணம் போனால் என்ன அப்படின்னு சும்மா போடுங்களேன். போக வேண்டாம். நீங்க போட்டீங்கன்னா அதை போட்ட 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஃபேஸ்புக்கு போனாலும் சரி, இன்ஸ்டாக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டுகிற இடங்கள் இதெல்லாம். நீங்க ஸ்ரீலங்காவில் தங்க வேண்டிய, நான் ஒன்ட்டு சொல்லலையேப்பா, நான் என் மச்சான்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீ மச்சான்ட்ட பேசினாலும், மாப்பிள்ளட்ட பேசினாலும், மருமகள்கிட்ட பேசினாலும் நீ போன்ட்ட தான் பேசிட்டு இருக்க. யுவர் போன் இஸ் லிசனிங் டு யூ. இப்படி மற்றவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிற போது பலவற்றை இழக்கிறோம். இழந்ததனுடைய பட்டியல் மிக பெரிது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டு வாசல்ல வித்துட்டு போவாங்களே, அந்த குரல்களை இழந்து விட்டோம். பாத்தீங்களா? பாய் பாய் பாய்னு கத்திட்டு ஒருத்தர் கரெக்டா போவார். இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிற சகோதரர் ஒருவர் போவார். அவர் ஒரு குச்சி வச்சுப்பாரு, குச்சி மேல ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தா எப்படி பரவசமா இருக்கும் தெரியுமா? அவர் இந்த கையில இந்த ரோஸ் கலர்ல ஒரு வாட்ச் ஒண்ணு, அதை விட ஒரு சுவையான இனிப்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை அந்த மிட்டாயை விட. எவ்வளவு இழந்திருக்கிறோம். இப்படி இழந்ததுனா பரவாயில்ல, ஏன்னா இழந்தது பல வேற ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில். ஆனால் மிகப்பெரிய இழப்பு என்று நான் நினைப்பது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த ஒற்றுமை கலந்த ஒரு வாழ்க்கை. நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா முன்ன மாதிரி அது இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. சூடாமணி ஒரு கதை எழுதுகின்றார்.
அந்த கதையில ஆரம்பத்துல அவங்க இந்த கதையை எழுதி 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா அந்த கதையை கேட்டா இப்ப நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் சூடாமணியினுடைய எழுத்தினுடைய சிறப்பு. சூடாமணி சில உடல் குறைபாடுகளால் அவங்க வீட்டை விட்ட பெரும்பாலும் வெளியே போயிராத ஒரு எழுத்தாளர். வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து அவர்கள் அவதானித்த உலகம் என்பது அத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. இந்த கதையில ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அண்ணன் கலெக்டர் ஆபீஸ்ல பெரிய பதவியில இருக்காரு. தம்பி ரொம்ப 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 சாதாரணமான ஒரு பதவியில இருக்காங்க. இப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற உறவு எப்படி என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்குமே. அண்ணனும் தம்பியும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டாங்க. அப்படியே அவங்க பேசினாலும் அவங்க வீட்டுக்காரமா அவர்கள் உரையாடுவதை விரும்புவதே கிடையாது. இப்ப இந்த தம்பி என்ன சொல்லிட்டான், அவனுக்கு நான்லாம் பெரிய விஷயம் இல்ல, அவன் கலெக்டர் ஆபீஸ்ல பெரிய பதவியில இருக்கான், அமைச்சர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வராங்க, கலெக்டர் அவன் வீட்டுக்கு வராங்க, நான் என்ன எதுக்கு ஒரு சாதாரண பியூன் மாதிரி ஒரு வேலையில இருக்கேன், என்ன தம்பி நான் மதிப்பானா? இப்ப அண்ணனுடைய வீட்டுல ஒரு திருமணம் வருது. அண்ணனுடைய மகளுக்கு திருமணம். தகவல் யாருக்குங்க போனோம்? தம்பிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆனா பத்திரிகை எல்லாம் அடிச்ச பிறகுதான் அண்ணன் வீட்டுல கல்யாணம்னு தம்பிக்கு தெரிய வருது. உடனே தம்பி என்னுடைய மனைவி பொங்கி எழுந்து, அவங்களுக்கு என்ன பணக்காரங்க, நம்மள அவங்க மதிப்பாங்களா, நீங்க தான் போய் நின்று உங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க. இவங்க 2 பேருக்கு சண்டை மூண்டு அண்ணன் பத்திரிகையை கொடுத்து அனுப்புறாரு. பத்திரிகையை கொடுத்து அனுப்புறாரு. ஏன் கொடுத்து அனுப்புறாரு? அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கோம், அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நான் பத்திரிகை வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பி சொல்லிட்டாரு, கல்யாணம் பக்கத்திலே தான் மண்டபம், ஒரே பெரிய பந்தல் போட்டு பிரம்மாண்டமா இருக்கு. தம்பி என்னுடைய மனைவிக்கு டிக்கு 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 டிக்குன்னு ஆவல். நான் வேணா போயிட்டு வரட்டாங்குது. அவமானப்பட்டு வருவேன். நானே போல, நீ எதுக்கு போற? இல்லை, என்ன சீர் வச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, என்ன வரிசை வச்சிருக்காங்க, யார் யார் வர்றாங்க, அதை மாத்திரம் பார்த்துட்டு, சிச்சி அங்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், கை நினைக்கவே மாட்டேன், அதை மாத்திரம் பார்த்துட்டு வரேன்னு மனைவி மட்டும் வேவு பார்க்க போகுது. கல்யாணத்துக்கு போல வேவு பார்க்க போகுது. போன இடத்துல அந்த அண்ணனுடைய மனைவி தம்பியினுடைய மனைவி பார்த்து, ஏம்மா வழி தெரிஞ்சுதான் அவங்க வீட்டுக்காரர் வரலையா, கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா வர்றவங்க எல்லாம் வருவாங்க, கூப்பிடுற மாதிரி நீங்க உறவை வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க கூப்பிடுவோம், பேசிக்கிட்டே போறாங்க. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு டைம் ஆயிருச்சு. அண்ணன் மாடியிலேருந்து கலெக்டர் வந்துட்டாரு. கலெக்டர் வரவேற்க அண்ணன் மாடியிலேருந்து தப்பு தப்பு தப்புன்னு இறங்கி வர்றாரு. வழியில யாரோ காஃபியை கொட்டி வச்சிருக்காங்க. கால் வழுக்கி விழுந்து பிராக்சர் ஆயிடுச்சு. வலி தாங்க முடியாம அண்ணன் கத்துறாரு. இப்ப அவரு தான் நின்று அந்த சடங்கு முறையை செய்யணும். அப்பா இருந்து செஞ்சாதானே திருமணத்தை செய்ய முடியும். உடனே அண்ணனுடைய மனைவி சொல்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எந்த கண்ணு பட்டுதோ, எந்த நொல்ல கண்ணு பட்டுதோ, இப்படி ஆயிடுச்சே, சரி கல்யாணத்தை வேற தேதிக்கு மாத்தி வைக்கலாங்குது அண்ணனுடைய மனைவி. அண்ணன் சொல்ல, அதெல்லாம் மாத்தி வைக்க முடியாது, கலெக்டர் வந்துட்டாரு, மினிஸ்டர் வந்துட்டே இருக்காரு, நான் அவங்களோட டேட்டை வாங்கி தான் இந்த தேதியை வச்சேன், மண்டபத்தை பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் மாற்ற முடியாது, நீங்க இப்படி இருக்கிற போது எப்படி செய்ய முடியும்? அண்ணன் சொன்னாரு, நான் நிக்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னா நிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடியும், என் தம்பியை போய் கூட்டிட்டு வந்தேன். உடனே தம்பி மனைவி அங்க இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ள கிளுகிளுன்னு இருக்கும். அது சொல்லிச்சு, அவர் வரமாட்டார், கல்யாணத்துக்கே வராதவர், நீங்க வராதனா வராத கூடாதோ, நீ வா நான் வரணுமா, நாங்க நீங்க வச்ச ஆளுங்கள நானே கூட சும்மா பார்த்துட்டு போறேன்னா அவர் அதுக்கு கூட வரல, நீங்க ஒன்னும் நினைக்காதீங்க, அவர் வரமாட்டார், நீங்க வேற தேதியில வைங்க. அண்ணா அவருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கூட, என் தம்பியை போய் நான் வர சொன்னேன்னு சொல்லு போ. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மண்டபமே நிசப்தமா இருக்கு. டிக் டிக் டிக்குன்னு கடிகார சத்தம் மாத்திரம் கேக்குது. முகூர்த்த நேரம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. நேரம் ஆக ஆக தம்பியினுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி, அண்ணனுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி. இந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் ஒத்துமையா இருந்தாங்க. ஏன்னா வரக்கூடாதுன்னு தான் 2 பேரும் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட முகூர்த்த நேரம் வந்தது, வாசல்ல நிழலாடியது. தம்பி வந்துட்டு, அண்ணா என்னாச்சுன்னா உனக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்றது அப்புறம் பார்க்கலாம், எனக்கு வச்சிருந்த புது வேஷ்டியை நீ கட்டிக்க, நேர மணமேடைக்கு போ. ஒரு இடத்துல நான் நிக்க முடியலன்னா அதை செய்யறதுக்கு உனக்கு மாத்திரம்தான்டா உரிமை இருக்கு. உடனே அண்ணன் மனைவி அதாவது நான் அண்ணன் சொன்ன பேசாத, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், எல்லா பஞ்சாயத்தும் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ அந்தஸ்துல வித்தியாசம் இருக்கலாம், வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைக்கலாம்,
1000க்கு மேல Facebook ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிக்கலாம். ஆனா நீங்க இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு பதிலா நிற்பதற்கு ஒரே ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மாத்திரம்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்படின்லாம் நான் சொன்னேனே தவிர சூடாமணி எழுதல. இது சொல்லாமலேயே புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் கதையை முடிக்கிறவர் தான் உண்மையான எழுத்தாளர். தம்பி மணமேடைக்கு விரைந்தான் என்பதோடு அந்த கதை முடிந்து விட்டது. அந்த கதையை படிச்ச உடனேங்க என்னன்னே தெரியல. கதை எழுதி 40 வருஷம் ஆச்சு. ஆனா கண்களில் இருந்து சிந்துகிற கண்ணீர் இந்த நிமிஷத்து கண்ணீர், 40 வருஷம் பழைய கண்ணீர் அல்ல. அது ஓடிட்டே இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒண்ணு மறந்துட்டோம்ல. நம்ம சின்ன வயசுல யார் கையை பிடிச்சிட்டு போனோமோ அவங்கள மறந்துட்டோம். அதற்கு பிறகு 100 விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்முடைய இளமைக்கால வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்களில் மிச்சம் இருக்கிறவர்கள் நம்முடைய அண்ணாவும் தங்கையும் அக்காவும் தம்பியும் தானுங்க. வாழ்க்கையில எதை இழந்தாலும் இழக்கலாம். சண்டைலாம் வரும், அப்படித்தான் சண்டை வரும். என்ன சண்டை இருந்தாலும் எங்க அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்க அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தம்பி அப்படி பேசாத என்ற வார்த்தைகளை இழந்திருக்கிறோம் இல்ல. இதுதான் இழப்புகள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய இழப்பாக எனக்கு தோன்றுகின்ற இழப்பு. அப்போ இதை படிக்கிற போது அல்லது இந்த கதையை நான் சொல்ல கேட்கிற போது உங்கள் யாரோ ஒருவருக்கு 1 வருஷம் ஆச்சுல என் தம்பிகிட்ட பேசி ஒரு கால் அது பண்ணிடலாமா, என்னடா எப்படிடா இருக்க, பொங்கலுக்கு வரையாடா, ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, இவ்வளவு நாள் கேட்கல, ஏன் அவங்க அந்த நாய் கேட்கட்டும், நான் தான் கேட்கணுமா, அவன் என்ன கேட்க, அப்படித்தானே கேட்காம இருந்தீங்க. ஆனா சூடாமணியினுடைய எழுத்துல இருக்கிற ஏதோ ஒன்று நம்முடைய நெஞ்சத்துக்குள் பாறையாக இருக்கிற எதையோ உடைத்து தள்ளிவிட்டு, எதுக்குடா இந்த வீராப்பு, இந்த வீராப்பு எவ்வளவு நாளைக்கு உனக்கு, நீ யோசிச்சு பாரு. சின்ன வயசுல உன்னோட கிளாஸ்ல உன்னை எல்லாரும் அடிச்ச போது நீ போய் அண்ணன்ட்ட போய் சொன்னிய, அண்ணன் வந்து எவன்டா என் தம்பி அடிச்சதுன்னு வந்து நின்னானு, அந்த நாளை நீ மறந்துட முடியுமா? அந்த உறவு ஒன்று ஆரம்பத்திலே தொடங்கிய உறவினுடைய அடர்த்தி என்பது பிறகு வந்த எந்த உறவின் அடர்த்தியை விட அந்த அடர்த்தி தான் அதிகமாக இருக்கும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சகோதர சுவைன்னு சூடாமணி இன்னொரு கதை எழுதியிருக்காரு. இந்த சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வாழ்க்கை என்கிற காட்டாறு ஓடுகிற வேகத்தில் இழந்து விட்டோமே, இதை விட பெரிய இழப்பு இருக்க முடியுமா என்று நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்து சகோதர சுவை என்கின்ற புதையலை இந்த ஒரு கதை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஒவ்வொரு கதையிலிருந்தும் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்க. எனவே ஒரு கதைக்குள்ளிருந்து ஒரு புதையலையே நம்மால் எடுத்து விட முடியும். அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கவிதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு கதையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம், ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம். புத்தகத்திலிருந்து ஏன் புதையல் கிடைக்கும் என்று சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட சொல்ற பிரச்சனை என்னன்னா, மேடம் படிக்கணும் நீங்க சொல்றீங்க மேடம் இந்த புத்தக கண்காட்சியில, நானும் புக்கெல்லாம் வாங்கினேன் மேடம், படிக்க ஆரம்பிச்சோம் அப்படியே ஒரு தூக்கம் வருது பாருங்க. அப்படிதான் வரும். தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படிதான் வரும். அதுல ஏதோ ஒரு சொல், அந்த சொல் அது உங்களை பிடிச்சிரும் பாருங்க, அதை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எந்த தூக்கமும் வராது. அந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் உங்களால் தூங்கவே முடியாது. ஏன் புத்தகம் நம்மை அந்த எல்லைக்கு அழைத்து போகிறது என்றால், புத்தகம் ஒன்றுதான் படிக்கிற போது நம் நெஞ்சத்துக்குள் காட்சிகளை நம்மால் வரைந்து கொள்ள முடியும், நமக்கான இசையை நாமே உருவாக்கி கொள்ள முடியும். நம்முடைய கற்பனை என்கின்ற குதிரைக்கு 4 கால்களும் 6 சிறகுகளும் கொண்டு அது வானத்தில் எழுகின்ற அழகை நாமே பார்க்க முடியும். அந்த எழுத்தாளர் யார்? அவரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, அவர் எந்த ஊர்க்காரர் எனக்கு தெரியாது, அவர் எந்த இடத்துல வேலை செய்யறாரு, காசு இருக்கிற எழுத்தாளரா காசு இல்லாத எழுத்தாளரா எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் நெஞ்சத்துக்கு அவர் மிக நெருங்கியவர். அந்த எழுத்தாளரை என்றாவது ஒரு நாள் நான் சந்தித்தால் அநேகமாக அவர் பக்கத்தில் போய் உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னு சொல்ல கூட மாட்டேன்.
ஏனென்றால் எனக்கு தேவை அந்த எழுத்தாளருடைய உருவம் அல்ல, எனக்கு தேவை கதையிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த எழுத்தாளர் எனக்கு போதும். அவரை நான் நேரிலே பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், பழக வேண்டாம், அவர் எனக்கு நண்பராக கூட இருக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி பக்கத்திலே போய் இவரா இப்படி எழுதினார்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அதனால் தூரத்திலிருந்து தெரிகிற அந்த தரிசனம் என்பது ஜோதிமயமான தரிசனம். பெருமக்களே, சில கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு நிர்ணயமிட்டு காட்டுகின்றன. சில புத்தகங்களும் அப்படித்தான். 100 புத்தகங்களை சொல்ல முடியும், 100 புத்தகங்களை சொல்ல முடியும். ஆனால் நீங்க ஒன்றை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நண்பர்களே? ஒரு கலாச்சாரத்தை, ஒரு இனக்குழுவை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? இந்த கலாச்சாரமே இங்க இருக்கக்கூடாதுங்க, இந்த செட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அவங்க துப்பாக்கியை வச்சு சுடணும், அறிவாளை வச்சு வெட்டணும், இருக்கிற அத்தனை பேரும் குழந்தையில இருந்து குஞ்சு குழுவான்ல இருந்து அத்தனையும் கொல்லணும், அப்படித்தானே செய்யணும். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பண்பாட்டையே மறைய செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த பண்பாட்டினுடைய உரைக்கல்லாக இருக்கிற நூலகங்களைத்தான் எப்போதும் எரித்திருக்கிறார்கள். பண்டைய அலெக்சாண்ட்ரா என்ற நகரை பற்றி எரிந்தது ஏன்? அங்கே ஒரு நூலகம் இருந்தது. தி பேஜன் கல்ச்சர் என்று ஐரோப்பாவிலே அன்றைக்கு பரவலாக இருந்த ஒரு பண்பாட்டு குறியீட்டை அழிக்க நினைத்தவர்கள் ஆட்களையும் கொன்றார்கள். அதை விட முக்கியமாக ஆட்களை கொன்றா கூட ஒருத்த புதுசா முளைச்சிட்டே இருக்காயா, புதுசா முளைக்கிறவன் இனிமே முளைக்காம இருக்கணும்னா அந்த பண்பாட்டினுடைய பாதுகாவலாக இருக்கிற நூலகத்தை எரிக்க வேண்டும் என்று அலெக்சாண்ட்ராவிலே பற்றி எரிந்த தீ முதல் தீ நாலாந்த அறிவின் களஞ்சியமாக பெட்டகமாக இருந்தது. அங்கே அந்த புத்தகங்களுக்கு, ஓலைச்சுவடிகளுக்கு இடப்பட்ட தீயை அணைப்பதற்கே மாத கணக்கில் ஆகியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அத்தனையும் ஏன் எரித்தார்கள்? அந்த புத்தகங்களின் மீது இருக்கிற வெறுப்பினால் அல்ல, அந்த புத்தகம் இருக்கிறவரை அந்த அறிவு ஜீவி அங்க கிளம்பிக்கிட்டே இருப்பான். அடுத்த அறிவு ஜீவி வரக்கூடாது என்றால் புத்தகங்களை அழிப்பது ஒன்றுதான் வழி என்று சொன்னார்கள். அண்மையிலே எரிந்த தீ யாழ் நூலகத்திலே எரிந்த தீ. அங்கே எத்தனை லட்சம் புத்தகங்கள்னு தெரியவில்லை, கிட்டத்தட்ட 5 லட்சம் புத்தகங்கள் என்று சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா ஒரு குறிப்பிலே சொல்லுகின்றார். அத்தனை புத்தகங்களும் எரிக்கப்பட்டன. எனவே ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை, ஒரு பண்பாட்டு குழுவை நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கொலை மாத்திரம் ஆயுதம் அல்ல, நூலகங்களை எரிப்பதும் ஒரு ஆயுதம் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் புத்தகத்தினுடைய சக்தி என்ன என்பதை அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் இருக்கிறவரை, இன்னைக்கு அந்த புத்தகத்தை யாரும் படிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அது வாழுகிறவரை யாரோ ஒரு புரட்சியாளன் கிளம்பி வந்து கொண்டுதான் இருப்பான், அவனை உங்களால் நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு புத்தகமும் இதுவரை நாம் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. நான் 100 உதாரணம் சொல்ல முடியும், ஆனா எனக்கான நேரம் கிட்டத்தட்ட நிறைவடைகிற பொழுது வந்துவிட்டது. ஒரே ஒரு புத்தகத்தை சொல்றேன். இங்க ஒரு புத்தகத்தை சொல்றதுனால இந்த அம்மா ஒண்ணுதான் படிச்சு நினைக்காதீங்க, சொல்றதுக்கு நேரம் அவ்வளவுதான் இருக்கு. மிக மிக சிறப்பான ஒரு புத்தகம், கிழக்கு பதிப்பகத்தில் போட்டிருக்காங்க, கழுகுகளின் காடு என்று ஒரு புத்தகம். அது ஏன் அந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்றேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். திரு சந்திரசேகர் என்கிறவர் அதை எழுதியிருக்கிறார். அநேகமாக அவர் காட்டிலாக்காவினுடைய துறை அதிகாரியாக ஒருவேளை இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். வேலை நிமித்தமாக காடுகளுக்கு போற அந்த பணி அவருக்கு. காடுகளுக்கு போகிற போது அந்த வாழ்க்கை அவரை ஆச்சரியப்படுத்துகிறது, அவரை அதிசயிக்க வைக்கிறது. அதே புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு எமரால்ட் பதிப்பகமும் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு தகவல் சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன்ல, புக்கை படிக்கிறேன்னா ஆரம்பிக்கிறேங்க, தூக்கமா எனக்கும் அப்படிதான் வந்தது. அந்த புத்தகத்தை ஒரு நண்பர் மூலமாக பெற்றேன். நம்ம கழுகெல்லாம் எங்கங்க நம்ம பார்த்துருக்கோம்மா, நான் திருவல்லிக்கேணியில் ரொம்ப வருஷம் இருந்தேங்க, அங்க பக்கத்திலேயே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடுகாடு இருக்கிறது, அதனால அங்க கழுக பார்த்துருக்கேன். இல்லாட்டி தினந்தனம் கழுக பார்த்துட்டு இருக்கோம்மா. நம்ம வாழ்க்கையில கழுக பார்க்கறதே ரொம்ப இது. திருப்பரங்குன்றத்துல கழுகு வரும்னு எங்களால எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போவோம். அப்போ இதோட கழுக பற்றி நமக்கு ஒன்றும் அவேர்னஸே கிடையாதுங்க. அதுவும் ஒரு பறவை. ஐயா குயிலை பத்தி சொன்னாரு, காக்கா பத்தி, அதெல்லாம் அது பார்க்கிறோம். இது கண்ணிலேயே பட மாட்டேங்குது. ஏனென்றால் கழுகுகள் நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு பறவை இனம்.
இந்த புத்தகம் அதை பற்றி பேசுகிறது. எனக்கு எப்ப அந்த ஒரு பாயிண்ட் வர்ற மட்டும் கொஞ்சம் நமக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரி, ஒரு த்ரில்லரே இல்லையே. ஒரு ஹீரோ வந்தான், அவன் நடக்கிற போதே நெருப்பு பொறி பறந்தது, அவன் இந்த பக்கம் பண்ணா 100 பேர் விழுந்தான், இப்படி பண்ணா 100 பேர் விழுந்தான், இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டூயட் இல்ல. நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க? நீங்க திடீர்னு ஒரு லைன் வந்தது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வைக்கவே முடியல என்னால.